ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது நம்ம அடித்து திருப்புறதுக்காக விட்டுருக்கோம். இதுவே சாதா ப்ளவுஸாக இருந்தால் நம்ம 2 இன்ச்சுக்கு விடணும். மடித்து தைக்கிறதுக்காக இதை நம்ம அடித்து திருப்பிக்கலாம். சரிங்களா? இப்போ ப்ளவுஸுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 இடத்துல மார்க் பண்ணணும். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எப்போவுமே ஸ்கேலை வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது 1/2 இன்ச்சு நீங்கள் பிடிக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து ப்ளவுஸை இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் 4ஆக மடித்து லைனிங் மேலே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இடுப்பு சுற்றளவு நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி நான் ஒரு இன்ச்சு அளவுக்கு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அளவு ப்ளவுஸை பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? முன்னாடி 2 விரல் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மெத்தடு. இதை நீங்கள் எதுக்காக இந்த 1 இன்ச்சு விடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்குன்னா, நம்ம பின்னாடி டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, இந்த முதுகில் அந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா இந்த சைடில் நம்ம அந்த என்ன டாட் பிடிக்கிறதுக்கு விட்டுருக்கோமா விடலையாண்டு நம்மளுக்கு தெரியாது. இதை நம்ம முன்னாடியே விட்டுட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது நான் எப்போயுமே இந்த மெத்தடில் தான் நான் கட் பண்ணுவேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. சரிங்களா? இப்போ கழுத்துல அகலம் எடுத்துக்கோங்க. ஷோல்டருடைய அளவு எடுத்துக்கோங்க. எப்போயுமே மார்க் 2 மார்க் பண்ணுங்கள். சரியான அளவில் ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்கு விடுறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இடுப்புடைய உயரம் நம்ம எடுத்துக்கிறோம். இடுப்புடைய உயரம் எடுத்துட்டு ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டேப்பை எடுத்து அந்த நம்ம கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஷோல்டர் வரைக்கும் என்ன அளவு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிறணும். அந்த அளவை இந்த அளவு வச்சுக்கோங்க. இதே அளவு நம்ம கீழே, அதாவது நம்ம ஆம்கோல் வரைய போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் இதே அளவை கீழே இறக்கி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. நான் எப்படி வரைகிறேனோ அது மாதிரியே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கையிலையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் வெட்டலாம். இப்போ தான் நீங்கள் தையல் கிளாஸ் போகிறீங்க, பழகுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா எந்த ஒரு குழப்பமுமே வராதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. அதை கவனித்தாலே நீங்கள் ஈஸியாக ப்ளவுஸ் வெட்டிடலாம். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வெட்டலாம். சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க நம்மளை பார்த்து முடியாது, இல்லை இவங்களால் முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி தாங்க நம்மளால் முடியும்னு சொல்லி சாதிக்க முடியும். ஏன்னா என்னை நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க, நீயெல்லாம் இதெல்லாம் பண்ணுவியா வைப்பையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னாலேயும் ஒன்றுமே இல்லை, கூட பிறந்தவங்களாகவே இருக்கட்டும், உன்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லையில் என்னாலேயும் முடியும்னு சொல்லி நான் டெய்லரிங்கில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கேன். இப்போ உங்களாலேயும் இது முடியும். சரிங்களா? கவனமாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் வெட்டிடலாம். அது கஷ்டம், ப்ளவுஸ் வெட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு காசுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு புரியாத அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுக்காகனா
அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதே மாதிரியே நீங்கள் கட்டிங் போடுங்க. சரிங்களா? தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் கவனம் தான் ரொம்ப ரொம்ப தேவை. 2வது ஆர்வம் வேணும். நம்ம வந்து ஆர்வம் வந்து இருக்கணும். நம்ம நல்லா பழகணும், நல்லா வந்து கட்டிங் போடணும், ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் இருந்தாலே நமக்கு எல்லாமே தன்னாலேயே அமையுங்க. எல்லாருமே தச்சு பழகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தச்சு பழகலாம். பொறுமை வந்து முக்கியம். தையல் தொழிலில் பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னா பிரித்து தைக்கணும். அவங்களுக்கு நீட்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். இல்லை ஆமாம் என்னத்தை பிரித்து என்னத்தை தச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன ஒரு 10 நிமிஷம் அந்த பொறுமையாக இருந்து அதை பிரித்து அவங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கண்டிப்பாக நம்மள்ட்ட வருவாங்க. அதனால் பிரிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து பழகிக்கோங்க. ஏன்னா நானும் அப்படி தான் பழகினேன், கஷ்டப்பட்டு தான் பழகினேன். இப்போ வந்து மார்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கிட்டு அதில் அந்த டேப்பை மடித்து எடுத்துக்கோங்க. அது மடித்து எடுத்துக்கிட்டால் அதில் என்ன அளவோ அதை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? டேப்பை வந்து மார்பு சுற்றளவு நம்ம பின்னாடி அந்த முதுகு சைடு வந்து எடுத்துட்டு அதை வந்து அந்த டேப்பை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதில் என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் ப்ளவுஸுடைய மார்பு சுற்றளவு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணுங்கள். நான் பண்ணுற கட்டிங்கு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட்டு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியணும். ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டெய்லரிங் தொழிலில் நம்ம சாதிப்போம். சரிங்களா? இப்போ வந்து அந்த கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாமே நம்ம வந்து சிசர் கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுகள் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அதே அளவுக்கு தான் எல்லாமே இருக்கும். அப்போ நான் ஷோல்டர் முதற்கொண்டு நான் வந்து சிசர் கட் பண்ணிப்பேன். அப்படின்னா தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் கட்டிங் போடுங்க. இதனுடைய முன்பார்ட்டு கிராஸ் பீஸ் தான், கிராஸ் கட்டிங் தான். இது வீடியோ லென்த்தாக போகிறதுனால என்னால் பேக்கும் ஸ்லீவும் தான் நான் வந்து வெட்டியிருக்கேன். இது முன்பார்ட் வந்து கிராஸ் பீஸ் போட்டு தான் நான் வெட்டியிருக்கேன். அது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். அதுவும் பட்டி எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய அடுத்த பார்ட்டு போடலாமா என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோ போட முடியும். ஏன்னா உங்களுக்கு புரியாமல் நான் போட்டு என்ன பண்ணுறது? யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் தான் பார்த்து அதை கற்றுக்கிறணும். பழகுங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இப்போ ப்ளவுஸுடைய உயரம் கையோட உயரம் வந்து எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டேப்பை வச்சு அளந்துப்பேன். ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதையும் அளந்துப்பேன். இப்போ அந்த கையோட உயரத்தை வந்து 2 சைடுமே நான் வந்து அளவு எடுத்துப்பேன். கீழே வந்து 3 இன்ச்சு வந்து இறக்கிக்கிறணும். ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு நம்ம 2.5 இன்ச்சு இறக்கணும். ஒரு நார்மலான அளவு வரைக்கும் நம்ம 3 இன்ச்சு வந்து இறக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி 3 இன்ச்சு வந்து கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம
பேக் வெட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆம்கோலுடைய அளவை இங்கே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து நம்ம கை முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிசர் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது கரெக்டாக அந்த கோட்டில் உட்காரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கையை வந்து வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோதாங்க, இவ்வளோதான் கை. ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணால் நான் சொல்லித்தரேன். இப்போ டெய்லரிங் போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், யார் எல்லாத்துக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் தெளிவாக வேணால் நான் ஒவ்வொரு பாட்டாக வேணால் நான் தனித்தனியாக வேணால் நான் மறுபடியும் வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ அந்த கையை வந்து நான் இந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் வச்சு காமிக்க மாட்டேன். சரின்ட்டு இன்றைக்கி தான் வச்சு காமிச்சேன். நான் முன்னாடி எடுத்தேன் பார்த்தீங்களா அளவு, அதுதான் நான் எப்போயுமே அதை தான் அளவு எடுத்துக்கிடுவேன். இப்போ வந்து வெட்டிக்கோங்க, வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துட்டு யாருமே தயவு செஞ்சு வெட்டுறதுக்காக தைக்கிறதுக்காக பயப்படாதீங்க. நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் நம்ம பயந்தாலாம் வாழ முடியாது. பயம் வந்து ஆளையே கொல்லும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்த விஷயத்துக்குமே பயப்படவே கூடாது. எதுலேயுமே துணிஞ்சு எந்த வேலையும் செய்யுங்க. எந்த வேலையாக இருக்கட்டும். நம்ம என்ன எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டா வந்து பிறந்தோம்? இல்லை, எல்லா வேலையுமே நம்ம போக போக கற்றுக்கலாம். எந்த வேலையுமே கஷ்டமே கிடையாதுங்க. எல்லா வேலையும் ஈஸி தான். அதனால் பயப்படாதீங்க. தாராளமாக உங்களுக்கு 4 ப்ளவுஸை வெட்டி பழகிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ நீங்கள் வெட்டி தச்சு பழகுங்க. நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க, டெய்லர்ஸ் இருக்காங்க, நிறையா பேர் சொல்லித்தராங்க. ஆனால் என்ன கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லித்தராங்க. நான் சொல்கிறது என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு தான் நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை விட ஈஸியாக எப்படி சொல்லித்தரேன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே வந்து கட்டிங் போட்டு பழகிக்கோங்க. எப்பயுமே நம்ம உள்வளை வெட்டையில் ரெண்டாக வந்து எடுத்துக்கிறணும். நம்ம 4 ஃபோல்டு பண்ணியிருப்போம். அதை 2 எடுத்துகிட்டு தான் வெட்டணும், இல்லைன்னா துணி வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்டில் வந்து கேளுங்க. ஏன்னா நீங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என் வீடியோ போடவும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.